வணக்கம் நண்பர்களே. இன்று இன்னும் ஒரு மருத்துவ சிறுகதை நம்ம படிக்கலாம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. கதையின் தலைப்பு நிழலும் நிஜமும். இன்று என்ன சுவாரஸ்யமான மருத்துவ நிகழ்வை கூறி பேராசிரியர் பாடம் எடுப்பாரோ என்று ஆர்வத்தோடு காத்திருந்தேன். நான் பார்த்த முதல் ஆண் மகப்பேறு மருத்துவர் மற்றும் பேராசிரியர் அவர்தான். அந்த வயதில் அதுவே எனக்கு பெரிய சுவாரஸ்யம்தான். அதிலும் அவர் ஒவ்வொரு வகுப்பை தொடங்கும் முன்பும் அவர் அனுபவத்தில் நிகழ்ந்த அதிசயமான மருத்துவ நிகழ்வுகளை சொல்லியே வகுப்பை தொடங்குவார். அதுபோலவே இன்றும் ஆரம்பித்தார். நான் எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு மருத்துவமனையில் பாடம் எடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெண் அடிவயிற்று பகுதியில் சிறிய கட்டி இருப்பதாக கூறினார். நான் பாடம் நடத்தி கொண்டிருந்ததால் பிஜி மாணவர்களை அழைத்து, இந்த பெண்ணிடம் ஹிஸ்டரி டேக்கிங் எடுத்துவிட்டு எக்ஸாமினேஷன் செய்யுங்கள் என்று கூறினேன். அவர்களை பார்த்து கொள்ள உதவி பேராசிரியரையும் அனுப்பினேன். அந்த பெண்ணின் ஊர், பெயர், முகவரி, எத்தனை நாள் கட்டி இருந்தது, அதன் அளவுகள் என்ன என்று விலாவரியாக அனைத்தையும் கொடுத்தார்கள். உதவி பேராசிரியரை அழைத்து, இந்த பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நான் வகுப்பை தொடர்ந்தேன். கட்டி என்பதால் சதை பரிசோதனைக்கு அனுப்புவோம் என்று அவர் கூற, சரி அப்படியே செய்யுங்கள் என்று கூறிவிட்டு பரிசோதனை முடிவிற்காக காத்திருந்தோம். சதை பரிசோதனையின் முடிவில் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருந்ததாக வந்தது. அதாவது விந்தகத்தில் இருக்கும் பாகங்கள் இருப்பதாக வந்தது. ஒருவேளை ஏதோ ஒரு ஆணின் சதை பரிசோதனையும் இந்த பெண்ணின் பரிசோதனையும் மாறிவிட்டதோ, பரிசோதனை முடிவுகள் ஏதேனும் இடம் மாறிவிட்டதோ என்று குழம்பிப்போய் மீண்டும் அந்த பெண்ணை வரவழைத்து சதை பரிசோதனை செய்தோம். மீண்டும் அதே முடிவுதான் வந்தது என்று உதவி பேராசிரியர் என்னிடம் வந்து கூறினார். அதுவரை அது ஒரு சாதாரண பிரச்சனையாக எடுத்துக்கொண்டிருந்த நான், சரி அந்த பெண்ணை வர சொல்லுங்கள், நானே பரிசோதிக்கிறேன் என்று வரவழைத்தேன். அந்த பெண்ணிடம் எல்லா கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகளையும் யாரும் கேட்காமல் இருந்தது ஆச்சரியமாகவே இருந்தது. எனவே அந்த பெண் வந்தவுடன் நான் மாதவிடாய் சுழற்சி பற்றிய கேள்வியை முதலில் கேட்டேன். இன்னும் எனக்கு மாதவிடாய் வரவே இல்லை டாக்டர், எனக்கு 16 வயசுதான் ஆகுது. சிலருக்கு இவ்வாறு தாமதமாகும் என்பதால் நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படவில்லை என்று கூறினாள். ஆனால் அவள் கூறிய பதில் எனக்கு கவலையை உண்டாக்கியது. அவளுக்கு கேரியோடைப் பரிசோதனை செய்தேன். பரிசோதனை முடிவு XY என்று இருந்தது. அதிர்ச்சியை தந்தது. அந்த பெண்ணிற்கு ஆணுக்குரிய குரோமோசோம்கள் இருந்தது. அவள் மேலோட்டமாக பார்த்தால் ஒரு அழகிய பெண்ணாக காட்சியளித்தாள். மார்பக வளர்ச்சி கூட சாதாரணமாக பெண்களுக்கு இருந்ததைப் போல இருந்தது. ஆனால் அவள் உள்ளுறுப்பு பெண்ணிற்கானது அல்ல, விந்தகம் என்ற ஆணுறுப்பு, குரோமோசோம்களும் ஆண்களுக்கானது. அவளது மார்பகங்களும் பிறப்புறுப்பும் பெண்ணுறுப்பு போல இருந்ததால் அவள் பெண்ணாகவே வளர்க்கப்பட்டாள். மனதளவிலும் அவள் பெண்ணாகவே இருந்தாள். அநேகமாக அந்த பெண்ணிற்கு ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவிட்டி சிண்ட்ரோம் இருக்க வாய்ப்பிருக்கிறது. அதாவது அவளிடம் ஆண்களுக்கான ஹார்மோன்கள் இருந்தாலும் அது அவளுடைய உடம்பில் வேலை செய்யாது, பயனற்றதாகவே இருக்கும். எனினும் முழுமையாக பரிசோதித்து உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது அவள் வயிற்றில் கர்ப்பப்பை இல்லை, மாறாக அடிவயிற்று பகுதியில் விந்தகங்கள் இருந்தது. ஹார்மோன் பரிசோதனை செய்த பொழுது டெஸ்டோஸ்டிரான் என்ற ஆண்களுக்கான ஹார்மோன் அதிக அளவில் இருந்தது. அவள் உடம்பில் ஹார்மோன் இயங்குவதற்கான ரிசப்டார்கள் இல்லாத காரணத்தினால் டெஸ்டோஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜனாக மாற்றப்பட்டது. எனவேதான் அவளுக்கு சாதாரணமான மார்பு வளர்ச்சி இருந்தது. அனைத்து பரிசோதனைக்கு பிறகு முழுமையாக கண்டறியப்பட்டது அவள் ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவிட்டி சிண்ட்ரோம் என்ற நிலையினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். இவளிடம் இப்போது நீ ஒரு ஆண் என்று கூறி நான் என்ன செய்யப் போகிறேன் என்று யோசித்தேன். எந்த விளக்கத்தையும் அவளுக்கு கூறாமல் நான் ஒன்றை மட்டும் கூறினேன். உனக்கு பருவமடைதல் நடப்பது கடினம்தான். உன்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவும் இயலாது. இந்த கட்டி பிற்காலத்தில் புற்றுநோயாக மாற வாய்ப்புள்ளது. எனவே கட்டியை நாம் எடுத்துவிடலாம் என்று மேலோட்டமாக மட்டும் கூறிவிட்டு விந்தகத்தை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கிவிட்டு அந்த பெண்ணை அனுப்பிவிட்டேன். பல வருடங்களுக்கு பிறகு நான் கடலோரத்தில் மனைவியோடு சென்று கொண்டிருந்த பொழுது 2 குழந்தைகளோடு அந்த பெண் வந்து கொண்டிருந்தாள். இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும் என்று எனக்குள் நான் யோசித்து கொண்டே இருந்தேன். என்னை பார்த்ததும் அந்த பெண்ணே என்னை நோக்கி வந்தாள். டாக்டர், ஆச்சரியமா பார்க்காதீங்க, நீங்க தானே சொன்னீங்க எனக்கு குழந்தை பிறக்காது என்று. அதனால்தான் இவர் மனைவி இறந்து 2 குழந்தைகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். சரி, நமக்குத்தான் குழந்தை பிறக்காதே, இந்த குழந்தைகளை நாமே பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து இவரை நான் திருமணம் செய்து கொண்டேன். இப்பொழுது மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்றாள். நான் மிகவும் மகிழ்ந்தேன்.
ஒருவேளை நீ ஒரு ஆண் என்றெல்லாம் அவளிடம் அறிவியல் பேசியிருந்தால் மனதளவில் அவள் குழம்பி போயிருப்பாள். பல நேரங்களில் உண்மைகளை தெளிவாக விளக்காமல் இருப்பது நல்லது என்று தோன்றியது. சரிப்படுத்த முடியாத சில நோய்களுக்கு விளக்கம் கொடுத்து என்ன பயன்? அவர்கள் மனதளவில் எந்த வாழ்க்கைக்கு பழகி இருக்கிறார்களோ அதே போன்று வாழ்க்கையை தொடரச் செய்வதில்தானே நமக்கு வெற்றி இருக்கிறது. உனக்கு வந்திருக்கும் நோயின் பெயர் ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவிட்டி சின்ட்ரோம், அதாவது இதனை டெஸ்டிகுலர் ஃபெமினைசிங் சின்ட்ரோம் என்றும் அழைக்கலாம். இப்படி புரியாத பெயர்கள் எல்லாம் சொல்லி அந்த பெண்ணை சினிமாவில் வருவதைப் போல குழப்பாமல் நான் மேலோட்டமாக சொல்லியது இன்று அவள் மகிழ்வான வாழ்க்கைக்கு காரணமாக அமைந்தது என்று கூறிவிட்டு எங்களையெல்லாம் பார்த்து சிரித்தார். நீங்கள் பார்க்கும் அழகான பெண்கள் எல்லோரும் அழகான பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று கூறிவிட்டு மெலிதாக கண்ணசைத்தார். இப்படி ஒரு விசித்திரமான மருத்துவ நிகழ்வை யாரும் இதுவரை கேள்விப்படாததால் வகுப்பே உறைந்து போயிருந்தது. இத்துடன் இந்த கதை நிறைவு பெறுகிறது. இதற்கான பெட்டி செய்தியாக மேலும் இது போன்ற பாலின வளர்ச்சி கோளாறுகளை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது டிஸார்டர்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டெவலப்மெண்ட், பாலின வளர்ச்சி கோளாறுகள். ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவிட்டி சின்ட்ரோம், இதில் ஜீனோடைப் 46XY இருக்கும், அதாவது ஒரு ஆணுக்குரியது. காரணம், ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்களை உணர வேண்டிய உடலின் ரிசப்டார்கள் இயங்காது. ஓகே, மியூட்டேஷன். இப்போ நம்ம இந்த கேஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான், அதை பற்றி தான் இந்த பெட்டி செய்தி. அறிகுறிகள்: பெண் போல் வெளிப்புற பாலின உறுப்புகள், கருப்பை இல்லாமை, மாதவிடாய் வராத நிலை, கீழிறங்காத விந்தகங்கள் அடிவயிற்றில் காணப்படலாம். அந்த பெண்ணுக்கு கதையிலிருந்து அந்த பெண்ணுக்கு இருந்ததை போல. பரிசோதனையில் கேரியோடைப்பிங் 46XY, ஹார்மோன் சோதனை உயர் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். அல்ட்ராசவுண்ட் கர்ப்பப்பை இல்லாமை, சிகிச்சை விந்தகங்களை அகற்றுதல், புற்றுநோயை தடுக்கிற நோக்கத்தில். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாற்று சிகிச்சை, உளவியல் ஆலோசனை மற்றும் பாலியல் கல்வி. அடுத்ததாக பிறவி அட்ரினல் குறைபாடு, கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர்பிளேசியா. இது 21 ஹைட்ராக்சிலேஸ் என்ற என்சைம் உடைய குறைபாடு. இதில் ஜீனோடைப் 46XX இருக்கும். காரணம், சிறுநீரகத்திற்கு மேல் பிரமிடு போல் இருக்கும் அட்ரினல் பகுதியில் 21 ஹைட்ராக்சிலேஸ் என்சைம் குறைபாடு. அதனால் அதிக ஆண்ட்ரோஜன் இருக்கலாம். இதோடைய அறிகுறிகள்: பெண் குழந்தையில் ஆண் போல வெளிப்புற உறுப்புகள், சோடியம் குறைபாடு இருக்கலாம், பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், உள்புற பெண் உறுப்புகள் சாதாரணமாக இருக்கலாம். பரிசோதனை: 17 ஹைட்ராக்சி புரோஜெஸ்ட்ரான் அதிகரித்திருக்கும். எலக்ட்ரோலைட் அளவுகள், அதாவது சோடியம் பொட்டாசியம் எல்லாம் மாறுபட்டு இருக்கலாம். மரபியல் பரிசோதனை செய்யலாம். சிகிச்சை: ஸ்டீராய்டு மருந்துகள், ஹைட்ரோகார்டிசோன், மினரலோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் தேவையானவர்களுக்கு அறுவை சிகிச்சை. அடுத்த குறைபாடு 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் குறைபாடு. இதில் ஜீனோடைப் 46XY. காரணம், டெஸ்டோஸ்டிரானை டிஹெச்டியாக, டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான், அதுதான் ஆக்டிவ் ஃபார்மு. ஸோ அப்படி டிஹெச்டியாக மாற்றும் 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் குறைபாடு. அறிகுறிகள்: பிறக்கும் பொழுது பெண் போல தோற்றம், பருவ வயதில் ஆண்களுக்கான மாற்றங்கள், தசை வளர்ச்சி, குரல் மாற்றம் இது போன்றவை. மார்பக வளர்ச்சி இல்லாமை, விந்தகங்கள் கீழிறங்காமல் வயிற்று பகுதியிலேயே இருக்கும். பரிசோதனை: டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்கலாம். கேரியோடைப்பிங், ஹார்மோன் சோதனைகள் செய்யலாம். சிகிச்சை: பாலின அடையாளத்தின் அடிப்படையில் ஆலோசனை, டெஸ்டோஸ்டிரான் அல்லது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் சிகிச்சை, அறுவை சிகிச்சை தேவையின் அடிப்படையில். அடுத்த சின்ட்ரோம் டர்னர் சின்ட்ரோம். ஜீனோடைப் 45X, அதாவது ஒரு எக்ஸ் குரோமோசோமே இல்லாமல் இருக்கலாம், முழுமையாகவோ அல்லது பகுதி அளவிலோ. அறிகுறிகள்: குறைந்த உயரம், அகலமான கழுத்து, வெப்டு நெக், தடித்த தோள்கள், மார்பக வளர்ச்சி குறைபாடு, மாதவிடாய் வராத நிலை, கருமுட்டை வளர்ச்சியற்ற நிலையில் இருக்கும், அதாவது ஸ்ட்ரீக் ஓவரிஸ், இதயத்தில் கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா போன்ற குறைபாடுகள். பரிசோதனை: கேரியோடைப்பிங், FSH ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH லுட்டினைசிங் ஹார்மோன் அதிகரித்திருக்கும். அல்ட்ராசவுண்ட், எக்கோகார்டியோகிராம் செய்யலாம். சிகிச்சை: வளர்ச்சி ஹார்மோன் சிகிச்சை, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் மாற்று சிகிச்சை மற்றும் மகப்பேறு ஆலோசனை. கிளைன்ஃபெல்டர் சின்ட்ரோம். ஜீனோடைப் 47XXY. காரணம், ஆண்களில் கூடுதலாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். அறிகுறிகள்: உயரமான உடலமைப்பு, மார்பக வளர்ச்சி, அதாவது கைனகோமாஸ்டியா, சிறிய விந்தகங்கள், விந்தணு உற்பத்தி குறைபாடு, எசூஸ்பெர்மியா. பரிசோதனை: கேரியோடைப்பிங், FSH மற்றும் LH அதிகமாக இருக்கலாம், டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்கும். சிகிச்சை: டெஸ்டோஸ்டிரான் மாற்று சிகிச்சை, குழந்தை பெற விருப்பம் உள்ளவர்களுக்கு இன்வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன் போன்ற சிகிச்சைகள். இது போல் நிறைய இருக்குது. இது போல் நிறைய பாலின குறைபாடுகள் இருக்குது. இங்கே நம்ம பெட்டி செய்தியாக 5 மட்டும் நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த கதை ஒரு வித்தியாசமான எண்ணங்களை கொடுத்தது எனக்கு. அதாவது நம்ம பொதுவாக இந்த குணப்படுத்தவே முடியாத சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம உட்காந்து சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி எதுவும் ஆக போகிறதில்ல. இது ஒரு விதமான பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான ஒரு தகவல்னு கூட சொல்லலாம். எது அவங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அவங்களோட எதிர்காலத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். அவங்களுக்கு அறிவியலை விளக்கமாக சொல்லி அவங்கள குழப்பி இருந்தால் ஒருவேளை அந்த பொண்ணு மனதளவில் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த செய்தியும் நமக்கு நிறைய அறிவியலையும் சொல்லி கொடுத்தது. ஒரு பேஷண்ட் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் யூஜி படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது. அந்த பேராசிரியருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன். உண்மையை சொல்லணுன்னா அந்த ஆசிரியரோட பெயர் கூட மறந்துருச்சு எனக்கு. ஏன்னா அவர் கொஞ்ச நாள் தான் எங்களுக்கு பாடம் எடுத்தார். ஆனால் அவர் சொல்லிட்டு போன அந்த விஷயம் இன்னும் எனக்குள்ள ஒரு கதையாக இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிற அளவுக்கு மனதில் பதிஞ்சிருக்கு. இந்த கதையை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. மீண்டும் இன்னொரு மருத்துவ சிறுகதையில் சந்திப்போம்.